பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயம் ராஜ்வித்ய ராஜகுக்கிய யோகம். இதில் 14வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் என்னை புகழ்வராயும் உறுதியான விரதத்தோடு முயல்வராயும் பக்தியுடன் நமஸ்கரிப்பவர்களாயும் நித்திய யோகிகள் என்னை உபாசிக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அந்த நித்திய யோகிகளுடைய கடமை என்னன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் இறைவனுடைய புகழையே பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கே போனாலும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் உறுதியான விரதத்தோடு, ஒரு விரதம் எடுத்துட்டாங்கன்னா ஒரு முடிவு, அந்த விரதத்தை அதிலேருந்து மாறாத இருக்கிறது தான் விரதம். நம்ம பதிகள் விரதம்னா 3 வேளை பட்டினியாக கிடக்குன்னு தெரியல, ஒரு வேளை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வைராகியம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு விரதம். அதேமாரி நான் காலையில் மாலையில் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு வைராகியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு விரதம். இது மாதிரி உறுதியான விரதம், அதில் மாறக்கூடாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். அப்புறம் பக்தியோட நமஸ்கரி, பக்தி இருக்கணுன்றார். பக்திக்கு அடையாளம் 12வது அத்தியாயத்தில் சொல்வார் எப்படி இருக்கணும்ன்ட்டு. பக்தியுடன் நமஸ்கரிப்பவர்களாயும் நித்திய யோகிகள் என்னை உபாசிக்கிறார்கள். கிருஷ்ணா அர்ப்பணம். எப்பொழுதும் என்னை புகழாருன்னா, இன்பம் வரும்போதோ கடவுள் புகழணும், துன்பம் வரும்போதோ கடவுள். ஏன்னா துன்பத்துக்கு பின்னாடி அதில் ஒரு நன்மை இருக்காது. துன்பம் வரும்போது எப்படி புகழ முடியும் கடவுள்னா, அந்த துன்பத்தின் நகை எப்படி ஹீட் பண்ண தட்டினா தான் நகை கிடைக்குது. அதேமாதிரி நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய நன்மை வந்திருக்கும். அப்போ அந்த கஷ்டம் வந்து நல்லது தானே, அதுக்கு பகவானை புகழணும். அதான் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கடவுள் புகழ் நினைக்கிறவங்க உண்மையான பக்தர். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் ஷத் கிருஷ்ணா அர்ப்பணம்.